நாங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதரா வாழ்றோம். டேய் என்னால இதெல்லாம் கேட்க முடியல, தயவு செய்து போயிரு. முடிஞ்சா இன்னைக்கு முழுக்க என் மூஞ்சிலே முழிக்காத, போயிரு. அனி இவனுக்கு ஒரே பொறாம. கம் லெட்ஸ் கோ, அந்த பக்கம் போலாம். இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. டேய் கொளத்தாம, காஞ்ச கருவாடு மாதிரி இருக்கவனுக்கெல்லாம் கட்டழகு ஃபிகரா மாட்டுது, எனக்கு தான் ஒரு மண்ணு மாட்ட மாட்டேங்குது. பாஸ். ஹாய் மிஸ்டர் சிவா. Hi, How are hi. you? Nice to meet you, sir. Thanks. அப்புறம் வீட்ல எல்லாம் எப்படி எல்லாம் நல்லா இருக்காங்க? இருக்காங்க. You please continue. Thank you. பாஸ் என்ன பாஸ் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ஓ, நான் என்ன இங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், ஃபேமிலியோட வர்றதுக்கு. ஐயோ பாஸ், நான் அதான் சொல்லல, சக்தி மேடத்தை ஏன் கூட்டு வரலன்னு கேட்டேன். யோ, அவெல்லாம் எதுக்கே எங்க? என்ன பாஸ் நீங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ஜோடியா வரணும்னு இன்விடேஷன்ல போட்டிருக்காங்களே. யோ, ஜோடியா வரணும்னு போட்டிருக்காங்க, கப்பல்ஸா வரணும்னு தானே போட்டிருக்காங்க. எல்லாம் ஒண்ணுதான் பாஸ், நீங்க ஏன் சக்தி மேடத்தை கூட்டு வரல? அது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் கூட்டு வரல. என்னது உடம்பு சரியில்லையா? ஏன் பாஸ் என்னாச்சு? டாக்டர்கிட்ட கூட்டு போனீங்களா? செக் பண்ணி பாத்தீங்களா? ஸ்கேன் பண்ணாங்களா? டாக்டர் எக்ஸ்ரே எடுத்தாங்களா? ரிப்போர்ட் வந்துருச்சா? டாக்டர் என்னதான் சொன்னாங்க பாஸ்? டேய், நானே இவ்வளவு பதட்டப்படல, நீ என்னடா ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குற? பாஸ் என்ன இருந்தாலும் சக்தி மேடம் உங்க ஒய்ஃப், எங்களுக்கெல்லாம் பாஸ் அம்மா, அந்த அக்கறையில தான் பாஸ் கேட்டேன். கையை உடைச்சன. ஆமா அதெல்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்ல. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? பாஸ் நீ இல்ல பாஸ். சரி, நமக்கு எங்க உட்கார்றதுக்கு இடம் பாஸ் கொடுத்துருக்காங்க? ஏன் பாஸ் உட்கார்றதுலயே குறியா இருக்கீங்க? அங்க பாருங்க. அவன் தொப்பைய மறைக்கிறதுக்கு கோட்டை போட்டு ஆன்டிங்களோட எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், அங்க பாருங்க பாஸ். கண்டிப்பா அதுங்கெல்லாம் அவன் பொண்டாட்டியே இருக்காது பாஸ். யோ, அதெல்லாம் எப்படியா நீ சொல்ற? பின்ன பல வருஷமா பொண்டாட்டி கூட பேசி பேசி புளிச்சு போயிருப்பானுங்க பாஸ். புதுசா ஒரு இடத்துக்கு வந்து எவனாவது பொண்டாட்டி கூட பேசிட்டு இருப்பானா? ஆனா நீங்களும் சக்தி மேடமும் யூத் கப்பல் பாஸ். கப்பலா? டேய், அது கப்புல்ரா. இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. ஆனா சக்தி மேடத்தை விட்டு வந்துருங்க. எந்த இடத்துக்கு எப்படி வரணும்னே தெரியல பாஸ் உங்களுக்கு. ரொம்ப பேசாத, போ போய் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்டுட்டு வா, போ. ஓகே ஓகே பாஸ். ஹாய் சிவா. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். அப்புறம் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஓ, 2 நாளைக்கு முன்னாடி கூட அம்மாவை மீட் பண்ண வந்தேன், பட் அதுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? ஏன், என்னாச்சு? பாஸ் எங்க இருக்காரு? பாஸ் அங்க இருக்காரு. அம்மா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? இல்ல, அவங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். இந்த அம்மாவா? ஹலோ, நீங்க? அது சத்தியமா நான் இல்ல மேடம். யோ, என்ன நீ இல்ல? இல்ல பாஸ், இவங்க நினைக்கிற ஆள் நான் இல்லன்னு சொல்ல வந்தேன். ஏய், அது எப்படி அவங்க நினைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும்? இல்ல பாஸ், நீங்கன்னு அவங்க இழுத்தாங்க, அது யாரையோ மனசுல நினைச்சு சொல்றாங்கன்னு நானே கெஸ் பண்ணேன் பாஸ். என்ன டாக்டர், நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமா, நான் டாக்டர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, எனக்கு எப்படி தெரியும்? டேய், அததான் அவங்களும் கேக்குறாங்க, அவங்க டாக்டர்னு உனக்கு எப்படி தெரியும்? பாஸ் இருங்க பாஸ், யோசிக்க வேணாமா? எனக்கு தெரியும். நீங்க உங்களோட கிளினிக் போயிருப்பீங்க, அங்க இவங்கள பாத்திருப்பீங்க, கரெக்டா? ஆமா ஆமா, அதேதான், அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்பா தப்பிச்சுண்டா. நான் உங்களை என் கிளினிக்ல பார்த்ததே இல்லையே. என்ன மேடம் நீங்க ஒரு நாளைக்கு 100 கணக்கில் பேஷண்ட பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டுமா இலவச மருத்துவ சேவை வேற பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? நான் இலவசமா மருத்துவ சேவை பண்றேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அச்சோ, மறுபடியும் மாட்டிக்கிறனே. டே ரன்பீர், ஏமா நீ தான் இலவசமா சேவை செய்யறியே, உன் பெருமையை ஊர் உலகம் பேசாதா? அச்சோ யாரா இவன்? ஆண்டவன் காப்பாத்திக்கிட்டே இருக்கானே. விடுமா, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்க. இல்ல, இந்த மூஞ்சிய எங்கேயோ பக்கத்துல பார்த்து பழகின மாதிரியே இருக்கு, அதான் கேட்டேன். அச்சோ, ரொம்ப யோசிக்கிறாளே, கண்டுபிடிச்சிருவாளா? ஏமா, இன்னைக்கு காலையில பார்த்த 3வது பேஷண்ட்ட ஞாபகம் இருக்கா? 3வது பேஷண்டா? அது எப்படிங்க ஞாபகத்துல வச்சுக்க முடியும்? பாத்தியா, இன்னைக்கு காலையில பார்த்த பேஷண்ட் முகமே உனக்கு ஞாபகம் இல்ல. இவர் எப்போ வந்தாரோ என்னைக்கு வந்தாரோ அது எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கும்? ஆமா ஆமா, கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான்.
கரெக்ட் கரெக்ட். டாக்டர் விடுங்க, இவன் ஃபேஸ் எல்லாம் காமனான ஃபேஸ் தான், எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. கம் லெட்ஸ் கோ. ஓகே. சார் யார் சார் நீங்க? எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 நாள் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல, நான் உங்களுக்கு 2 நிமிஷம் ஹெல்ப் பண்ண கூடாதா? 2 நாளா? ஆமா. நான் எப்ப சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்? உங்களுக்கு இன்னுமா ஞாபகம் வரல? கிட்னாப்பர் சார், நான் தான் டாக்டரோட ஹஸ்பண்ட். யோ, அந்த வாழும் தெய்வம் நீதானா செல்லம்? எஸ், என் வாழ்க்கையில 2 நாள் என்ன சந்தோஷப்படுத்தினது நீங்க தான் கிட்னாப்பர் சார். உங்களையும் உங்க குரலையும் மறக்க முடியுமா? சார் நீங்க ரொம்ப ஷார்ப்பு சார். குரலை வச்சு நான் தான் கிட்டா பண்ணேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களே. நீங்க எனக்கு பண்ணது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? உங்களை எப்படி மறக்க முடியும்? எனக்கா அவளை இன்னொரு தடவை கிட்னாப் பண்ணிடுங்க. கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு நாளைக்கும் 1 லட்சம் ரூபாய் தரேன். என்ன சொல்றீங்க? ஐயா சாமி, ஆள விடியாயோ, இந்த விளையாட்டுக்கு நான் வரலையா? விடியா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சார், யூஸ் பண்ணிக்கங்க. டேய் நீயா? நீ எப்பறம் இங்க வந்த? நான் தான் உன்னை 3 நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேனே. என்னது 3 நாளாவா? ஃபர்ஸ்ட் டாஸ்க் ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த டாக்டரை கிட்னாப் பண்ணிட்டு சொல்றேன். நீ அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டு சொல்லு, ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம். ஓகே பாய். ஹலோ மிஸ்டர் சிவா. ஹாய், எப்படி இருக்கீங்க? யா, ஐ அம் ஃபைன். அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போகுது? யா, இட்ஸ் கோயிங் குட். ஓ ஓகே. அப்புறம் வீட்ல அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் உங்க வீட்ல? ஆல் ஆர் ஃபைன். தட்ஸ் வெல் அண்ட் குட். சூப்பர். ஆமா, உங்க வைஃப் வரலையா? இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால தான் வரல. ஒர்க் இருக்கிறதுனால வரலையா இல்ல வர்த்து இல்லாதனால வரலையா? ஏன், என்னாச்சு? மிஸ்டர் சிவா கல்யாணம் பண்ண பொண்ணு ஒரு சாதாரண பஸ் கண்டக்டரோட பொண்ணு. அவங்க இங்க வந்தா எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும்னே தெரியாது. குறிப்பா இங்கிலீஷ் தெரியாது. ஆமா ரைட் சிவா? மிஸ்டர் சமுதா, நம்ம பிசினஸ் கெட் டுகெதருக்காக வந்திருக்கிற இடத்துல என்னோட குடும்ப பர்சனல் விஷயங்களை பேச வேண்டாம். ஓ கூல் மிஸ்டர் சிவா, நான் ஃபேக்ட் தானே சொன்னேன். இதுல என்ன இருக்கு? உங்க வைஃப் சாதாரண பஸ் கண்டக்டரோட பொண்ணு தானே. அவங்களுக்கு இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப புதுசா இருக்கும். அவங்களால எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னு தானே சொன்னேன். மிஸ்டர் சிவா, நீங்க கல்யாணம் பண்ணிருக்கிறது ஒரு பஸ் கண்டக்டர் பொண்ணு. வாட் இஸ் திஸ்? என்னதான் உங்களுக்கு பெருந்தன்மை இருந்தாலும் இப்படியா? நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும் சிவா. இல்லனா சொசைட்டில நம்மள ஈஸியா கிண்டல் பண்ணிடுவாங்க. உங்களால இந்த மாதிரி 4 கார்ப்பரேட் ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூட்டிட்டு போக முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூட்டிட்டு வராத காரணம் அவங்க ஸ்டேட்டஸ் தான். எல்லா விஷயத்திலயும் பர்ஃபெக்ட்டா இருக்க தெரிஞ்ச உங்களுக்கு உங்க ஒய்ஃப் விஷயத்துல பர்ஃபெக்ட்டா இருக்க தெரியலையே. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இல்லாத மிடில் கிளாஸ் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உங்க இமேஜ் மட்டும் இல்ல, உங்க கூட சமமா நின்னு பேசுற எங்க இமேஜுக்கும் அசிங்கம். சிவா, நீங்க என்னதான் பிசினஸ்ல திறமையானவரா இருந்தாலும் நம்ம லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணும்போது சரியா செலக்ட் பண்ணலனா நம்ம லைஃபும் நல்லா இருக்காது, பிசினஸும் நல்லா இருக்காது. நீங்க பெரிய புத்திசாலி. நீங்க எப்படி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணீங்க? எல்லாரும் பிசினஸ டெவலப் பண்ண கல்யாணம் பண்ண போற பொண்ண பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ரிவர்ஸ்ல போறீங்க. ஒருவேளை உங்களுக்கு ரிவர்ஸ்ல போறதுதான் பிடிக்குமோ? Look at this. Good evening to everybody. சக்தி மேடம்.
வாங்க மேடம், வாங்க வாங்க. Hi, everybody. Hi, Mr. Mahendran. It's really a pleasure to meet you here. I should thank you for the appreciation and few compliments you gave for us. You know what? People actually need unique heart to give such compliments to other person. Miss Amuda, I really wonder on your perception. Being the managing director of such a reputed Sharma group of companies, I never expected you to throw such words on my husband choices. நம்ம சக்தி மேடமா இது? My husband, Mr. Shiva, is a smart man who always takes calculative decisions. Either it might be personal or professional. His decision will always result in happiness of people around him. And I'm really gifted to have such a person as my life partner. Am I right, Mama? I rarely met you people since I got married. So I take this occasion to introduce myself and enlighten you people on knowing that who Shakti is. அட எல்லாம் அரகுற நம்ம கேட்டகிரி. I'm Shakti, daughter of Mr. Swaminathan, a bus conductor. Wife of Mr. Shiva, managing director of Innova Technologies, and a MCom graduate from University of Madras. And finally, I'm a publicity in charge and commercial head of Innova Technologies. And I hope this introduction is fine for you guys. மேடம் ஒரு நிமிஷம் மேடம். எங்க மேடம் பேசுனது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்காத. எல்லாம் அரகுற. இருங்க உங்க எல்லாருக்கும் வச்சுக்கிறேன். மேடம் யூ கண்டினியூ. Hi Geeta Agarwal. Few minutes ago, you just pointed out on my husband's decision on marrying a daughter of a bus conductor. Just rewind your past and think where your family came from. Miss Geeta was a proud daughter of a Dabbawala in Mumbai, the economic capital of India. Am I right? She married Mr. Sunil Agarwal and lived very happily for such a long time. Very recently, I think just 1 year before, she got divorced with a huge divorce settlement worth around 200 crores company shares. Miss Geeta is now a well-known businesswoman with all her efforts and hard work. Miss Geeta, it's not so important from where a woman comes from. It's all about where she stands ultimately. மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. மேடம் பேசுன இங்கிலீஷ் உங்க யாருக்காவது புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்காது. எல்லாம் நேசாமணி பொன்னையா குரூப். அதனால மேடம் இன்னொரு தபா தமிழ்ல எடுத்து விடுங்க. இந்த பக்கம் வாயா. எப்போ நாம எங்க இருந்து வந்தோம்னு நினைச்சு ஃபீல் பண்ண கூடாது. நம்ம ஏழையா பிறந்தா அது நம்மளோட தப்பு கிடையாது. ஆனா நம்ம ஏழையாவே இறந்தா அது நிச்சயமா நம்ம தப்பு தான். உங்க பார்வைக்கு வேணும்னா நான் ஒரு சாதாரண பஸ் கண்டக்டரோட பொண்ணா தெரியலாம். ஆனா என்னோட ஹஸ்பண்ட் ஒரு திறமையான பொண்ணா தான் என்ன பார்த்தாரு. என் ஹஸ்பண்ட் பிசினஸ் ஓரியன்டா எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அது பெஸ்டா தான் இருக்கும். ஒரு பிசினஸ்க்கே அப்படின்னா தன்னோட லைஃப் பார்ட்னரை எப்படி செலக்ட் பண்ணிருப்பாரு? ஐ திங்க் அவரோட செலக்ஷன் கரெக்ட் தான் நான் நினைக்கிறேன். நீங்களாம் எப்படி? ஆனென்ன பெண்ணென்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஊரினம்தான். அட காடென்ன மேடென்ன வீடென்ன நாடென்ன எல்லாம் ஊரிடம்தான். நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம். நீ எல்லாம் 20 மாசம். இது கார்ப்பரேட் மீட்டிங்யா.
பாஸ் காலை மிச்சிட்டு கார்ப்பரேட் மீட்டிங்ன்றீங்க. மாமா, யுவர் செலெக்ஷன் ஆல்வேஸ் ரைட். மிஸ்டர் சிவா, நாங்க கூட மிஸ்ஸஸ் அமுதா சொன்னதை வச்சு தப்பா எடை போட்டுட்டோம். பட் ஷீ இஸ் ரியலி a குட் சாய்ஸ். இப்போதான் தெரியுது உங்க கம்பெனியை எப்படி ப்ராப்ளத்துல இருந்து பழையபடி திருப்பி கொண்டு வந்தீங்கன்னு. தேங்க்யூ. என்ன மாமா, எப்படி நம்ம ஸ்பீச்? சக்தி மேடம் மிரட்டிட்டீங்க போங்க. இது வரைக்கும் நீங்க இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை மேடம். ஏன் மேடம்? ஏன்னா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அப்படியும் நான் ஏதாவது பேசினாலும் சில பேர் என் வாயை அடைச்சிருவாங்க. அப்புறம் எப்படி நான் பேசுறது ரன்பீர்? கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. You are most welcome. தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ், ஆல் தி ஹலோ, பெஸ்ட். ஐ அம் ரன்பீர், பி ஆஃப் சக்தி மேடம். ஜோ, இது நாள் வரைக்கும் நீ யாருக்கு பிஏ? ஐயோ பாஸ், இன்னைக்கு ஒரு நாள் நான் சக்தி மேடத்துக்கு பிஏவா இருந்துட்டு போறேனே. நீங்களும் அவங்க ஹஸ்பண்ட்னு சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு கெத்தா இருக்கும். டேய், உன்னை எதாவது பாஸ், உங்களை அசிங்கமா பேசணும்னா அவங்கள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க பாத்தீங்களா, அதான் பாஸ் சக்தி மேடம். தான் புருஷனுக்கு ஒண்ணுனா பார்த்துட்டு சும்மா இருக்க அவங்க ஒன்னும் ஃபாரின் ஒய்ஃப் கிடையாது. தன்மானமுள்ள வீர தமிழச்சி பாஸ். அவங்களுக்கு ஒரு நாள் நான் பிஏவா இருந்தே தீருவேன். அண்டர்ஸ்டாண்ட்? இப்பெல்லாம் சொல்ல வந்துட்டான். மேடம், இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு பிஏவா இருக்கேன். டபுள் ஓகே. பாஸ் டிக்கெட்டை ஒத்துக்கவே மாட்டாரு மேடம். அவர் எப்பவுமே இப்படிதான் ரன்பீர். ஹாய், ஐ அம் பி ஆஃப் சக்தி மேடம். பாய். Good evening friends. இன்னைக்கு நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், யார் யாரு எப்படி தன்னோட பிசினஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கங்கறத ஷேர் பண்ணிக்கத்தான் இந்த கெட் டுகெதர். இந்த கெட் டுகெதரை ஆர்கனைஸ் பண்ணது ரிச் மெட்டல் கம்பெனியோட சேர்மன் மிஸ்டர் ராஜாராம் தான். தேங்க்யூ சார். இன்னைக்கு இந்த மீட்டிங்ல நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போக போறோங்கிறத தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபாரின் கம்பெனிஸ்லாம் அவங்களோட ப்ராடக்ட்ஸை ரொம்ப ஈஸியா நம்ம ஊர்ல வித்துட்டு போயிடுறாங்க. எப்படி இது அவங்களால முடியுது? இதை நாம எப்படி பிரேக் பண்ணலாம்? இத பத்தி எல்லாம் தான் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல நம்ம ரிச் மெட்டல் கம்பெனியோட சேர்மன் மிஸ்டர் ராஜாராம் பேச போறாரு. வாங்க சார். கார்ப்பரேட் மீட்டிங்னா கலர் கலரா ஃபிகருங்களா வரும்னு பார்த்தா எல்லாம் ஆன்டிங்களா வந்திருக்கு. என்னடா கார்ப்பரேட் இது? வயிறு வேற பசிக்குது. இவங்க பேசுறது எவ்வளவு நேரம் தான் கேக்குறது? முடியல. நம்ம மாமாவை பாப்போம். என்ன மாமா? ஒன்னும் இல்லையா? நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுலயே நிறைய இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னன்னு சொல்லுங்க. ஏய், கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு. யோ, இப்ப எதுக்கியா நீ நெளியற? பாஸ், பசிக்குது பாஸ். இந்த நாய்க்கு வைக்கிற பிஸ்கட்டை எவ்வளவு நேரம் தான் பாஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறது? ஜோ, இரியா, எல்லாரும் பேசி முடிக்கட்டும். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? அவசரப்படாதுன்னு மனசு சொன்னாலும் வயிறு கேட்க மாட்டேங்குது பாஸ். அங்க திரும்பினா அவ தொல்லை, இங்க திரும்பினா உன் தொல்லை. உன்னெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் வர சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? Thank you for this opportunity. Thank you சார். அடுத்ததா நாம இங்க பேச கூப்பிட போறது இன்னோஆர்ட் கம்பெனியோட எம்டி மிஸ்டர் சிவா. And அவரோட வைஃப் மிஸ்ஸஸ் சக்தி சிவா.